அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்பவே முக்கியமானது. அது என்னென்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் உபயோகிக்கக்கூடிய பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம் அன்றாட வாழ்வில் பலவிதமான பொருட்களை உபயோகிக்கிறோம். ஆனால் அதை முறையாக உபயோகிக்கிறோமான்னு கேட்டால் முறையாக பயன்படுத்துறது கிடையாது. நம் முன்னோர்கள் எல்லாருமே ஒரு பொருளை வாங்கினாலே அது எங்கே வாங்கணும், எப்படி யூஸ் பண்ணணும், எந்த திசையில் வைக்கணும் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல இது எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டோம். உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அரிசி ட்ரம், அதாவது அரிசி நம்ம கொட்டி வைக்கிற பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, பானையாகட்டும் எதுவாகட்டும், அது ஃபுல்லாக துடைக்கவே மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் காலி ஆகும்போது தெரிஞ்சாலே உடனே தேவையான அளவுக்கு வாங்கி வச்சுருவாங்க. அதே போல் தான் அரிசி புடைக்க முறம் பார்த்திங்கன்னா எப்போயுமே ஒரு முறம் வாங்க மாட்டாங்க, 2 முறம் தான் வாங்குவாங்க. இது போல் தான் ஒரு விஷயம் நம்ம பார்த்து பார்த்து செய்யணும். உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடிகாரம் எந்த திசையில் வைக்கணும், அதே போல் கேலண்டர் எந்த திசையில் வைக்கணும், சமையலறை எந்த திசையில் வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். நம்மில் பல பேருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான டவுட் என்னென்னா, இறந்தவர்கள், அதாவது நம்ம முன்னோர்களோட படத்தை பூஜை ரூமில் வச்சு பூஜை செய்யலாமான்னு சொல்லிட்டு. நம்ம முன்னோர்களோட படத்தை தனியாக வச்சு தாராளமாக பூஜை செய்யலாம். முன்னோர்களின் படத்தை வடக்கு திசையில் பார்த்து வைக்கணும். அதாவது தெற்கு திசை பார்த்து இருக்கணும். ஏன்னா தெற்கு திசை முன்னோர்களோட திசைன்னு சொல்லுவாங்க. நம்ம தூங்கும்போது கூட தெற்க காலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம அப்படி சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு தான் வடக்க தலை வச்சு படுத்தா வலிச்சிட்டு போயிடும், எதுவுமே இருக்காதுன்னு சொல்லி நம்மளை பயன்படுத்துவாங்க. அவங்க சொன்னதுக்கான ரீசன் இது தான். அதே போல் தான் சாமி படமும் நம்ம ஏற்ற விளக்கும் கிழக்க பார்த்த மாதிரி இருக்கணும். அதாவது சாமி ஃபோட்டோவும் தீபமும் கிழக்க பார்த்து இருக்கணும். அதே போல் வடக்கு திசையும் நல்ல திசை தான். அதுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, பீரோவை பார்த்திங்கன்னா கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்து தான் வைக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கடிகாரம். இந்த கடிகாரமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது ஓடாத கடிகாரம், அதே மாதிரி மெதுவாக போகக்கூடிய கடிகாரம் நம்ம வீட்டில் வைக்கவே கூடாது. ஏன்னா இந்த கடிகாரம் தான் டைம் நமக்கு காட்டுறது. ஸோ அதை நம்ம பார்த்து ரொம்ப பத்திரமாக பயன்படுத்தணும். வடக்கு திசை குபேரநாளம் திசை என்பதனால வடக்கு சுவத்தில் மாற்ற கடிகாரம் தெற்கு பார்த்து இருக்கணும். கடிகாரம் தெற்கு பார்த்து தான் இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கேலண்டர் எக்காரணத்தை கொண்டும் மேற்கு திசை பார்த்தவாறு இருக்கக்கூடாது. அதாவது கிழக்கு சுவற்றில் மாட்டக்கூடாது. மேற்கு சுவற்றில் மாட்டி கிழக்கு பார்த்தபடி இருக்க வேணும். அதுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா முகம் பார்க்கும் கண்ணாடி. முகம் பார்க்கும் கண்ணாடி ரொம்ப பழசாவோ இல்லைனா உடஞ்சதாவோ எக்காரணத்தை கொண்டு வீட்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா முகம் பார்க்குற கண்ணாடி சுக்கிரன் மற்றும் மகாலட்சுமிக்கு இணையானது. மேற்கு அல்லது தெற்கு திசை பார்த்து கண்ணாடியை மாட்டி வைக்கலாம். கிழக்கு பார்த்து வைக்கக்கூடாது. அது நேர்மறை ஆற்றலை வெளியேற்றி எதிர்மறை ஆற்றலை அதிகப்படுத்திடும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கனமான பொருள். உதாரணமாக பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ், கிரைண்டர், வாஷிங் மிஷின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேற்கு சுவர் இல்லைனா தெற்கு சுவர் பார்த்து வைக்கணும். அப்படி மேற்கு தெற்கு சுவர் ஒட்டி வைக்க முடியலன்னா லைட்டான பொருளை வேறு ஒரு திசையிலையும் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறத நான் இப்போ சொன்ன அந்த மேற்கு சுவர் இல்லைனா தெற்கு சுவர் ஒட்டி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குப்பை தொட்டி, செருப்பு, துடப்பம் இதெல்லாம் வைக்கிற திசை பார்த்திங்கன்னா மேற்கு இல்லைனா வடமேற்கு இந்த திசையில் வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அரிசி தென்மேற்கு மூலையில் வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மளிகை பொருட்கள். இந்த மளிகை பொருட்களை தென் கிழக்கு வரை வைக்கலாம். இப்படி நம்ம திசை பார்த்து வைக்கிறதுனால வீட்டில் தேவையில்லாத குழப்பம், பண கஷ்டம் இதெல்லாம் நீங்கும்னு நம்பப்படுது. என்ன நேயர்களே, எந்தெந்த பொருள் எந்தெந்த திசை வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். மீண்டும் மற்றொரு வீடியோவில் இணைவோம். நன்றி. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.